சிந்து பைரவி பிரம்மு அஜய் பைரவிக்கு கால் பண்றாங்க. சொல்ல அஜய் என்ன விஷயம்ன்றாங்க. இது மாதிரி நம்மளுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம மீட் பண்ண போறோம், அதுக்காக ஒரு பார்ட்டியுமே வச்சிருக்காங்க, கண்டிப்பா நீ கலந்துக்கணும் பைரவின்றாங்க. இல்ல முடியாதுப்பா, நீ கண்டிப்பா கலந்துக்கணும்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே அவங்களுடைய அத்தை கிட்ட சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போறாங்க. அங்க ஃப்ரெண்டோடைய பார்ட்டியில எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்து அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காங்க. அங்க நிறையவே போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. அங்க ஆறுமுகத்தோடைய ஃப்ரெண்டு பைரவியை பார்க்குறாங்க. அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்களுமே ஷேர் பண்ணி விட்டுருவாங்க குரூப்பில். அதை ஆறுமுகத்துக்குமே அனுப்புகிறாங்க. ஆறுமுகத்துக்கு கால் பண்ணிட்டு உன்னுடைய பொண்டாட்டி வேற ஒருத்தவங்க கூட என்னடா கூத்தடிச்சிட்டு இருக்கான்றாங்க, ஃபோட்டோஸ் அமைச்சிருக்கேன் பாருடா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆறுமுகம் அதை பார்த்துட்டு கோவப்படுறாங்க. பைரவி லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன்னுவாங்க. நானே உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ரா பண்ணுற வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரா பண்ணிட்டு வருவாங்க. அவள் வீட்டுக்கு போகிறாங்க. நில்லு பைரவின்றாங்க. அவன் இதுக்காக உன்னை கூட்டிகிட்டு வரான், கொஞ்சம் கூட இது இல்லையா, பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க, இது என்ன ஃபோட்டோ இப்படி எடுத்திருக்கீங்கன்றல சொல்லி கோவப்படுறாங்க. அதுக்கு பைரவிங்க பார், இதெல்லாம் கேட்க நீ யாருன்னு, என்ன என் புருஷனா? இல்லை இல்லை, ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒன்றா இருக்க போகிறோம், அதை விட்டுட்டு தேவையில்லாத இப்படி பேசாதன்ட்டு ஆறுமுகத்தை இன்சல்ட் பண்ணவும் ஆறுமுகம் ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.